கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையான ஐபிஎல் போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச்சை தீர்மானித்தது. இதன்படி முதலில் பேட்டிங் களமிறங்கிய பெங்களூரு அணி தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடியது. இதன் மூலம் கடைசியாக 20 ஓவர்களின் முடிவில் பெங்களூரு அணி 205 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 5 பந்துகள் மீதம் வைத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் ஆண்ட்ரூ ரசல் களத்தில் வந்து அவர் 13 பந்துகளை பிடித்து 48 ரன்கள் விளாசினார். இதில் 7 சிக்சர்களும் ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் அடங்கியது. இந்த நிலையில் இந்த தோல்வி குறித்து பேசிய கேப்டன் விராட் கோலி, கடைசி 4 ஓவர்களில் நாங்கள் பந்து வீசியதை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னும் நாங்கள் அறிவு கூர்மையாக யோசிக்க வேண்டும். அவரை போன்ற அதிரடி வீரர்களுக்கு பந்து வீச இன்னும் யோசிக்க வேண்டும். இன்னும் 25 ரன்கள் அதிகமாக எடுத்திருக்கலாம். கடைசி 4 ஓவர்களில் 75 ரன்களை நம்மால் பாதுகாக்க முடியவில்லை எனில் 100 ரன்களை கூட நாம் கொடுத்து விடுவோம். தோல்விக்கு காரணம் எங்களின் பந்து வீச்சாளர்கள் தான் என்று கோபமாகவும் சோகமாகவும் பேசினார் விராட் கோலி. விராட் கோலியின் இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.